ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையிடம் நடந்து கொண்டிருப்பதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அன்பு குழந்தையே, கைமீறிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. காலங்களும் நேரங்களும் உனக்காக இங்கே நிற்பது இல்லை. ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நேரத்தை நீ வீணாக்குவது இந்த அன்னைக்கும் பிடிக்கவில்லை. பிள்ளையே, நேரத்தையும் காலத்தையும் உன்னுடையதாக மாற்றிக்கொண்டு இந்த வாழ்க்கையையும் உன்னுடையதாக மாற்றி நீ நினைத்தபடி இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அத்தனை சுலபத்தில். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை உன்னுடையதாக மாறும் வரை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உன்னை விட்டு நான் விலக வேண்டும் என்று இங்கே எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீ என்னுடைய வாக்கை உன் செவிகளில் கேட்கக்கூடாது என்றும் என்னுடைய வழிபாட்டை உன் வீட்டில் நடத்தக்கூடாது என்றும் பல தடங்கல்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் மீறி நான் தடைகளை உடைத்து உன் வீட்டிற்குள் அனுதினமும் வந்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்யும் வரை நான் ஓய மாட்டேன். இந்த வாழ்க்கையில் நீ நினைக்காததையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ நினைத்ததையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கானது உன்னை வந்து சேரக்கூடாது என்று பல தடைகள் போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அது உனக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் அது கிடைக்காமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. உன்னை சேர வேண்டியது எதுவும் உன்னை வந்து சேரக்கூடாது என்று பல திட்டங்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கையில் இருப்பதையும் இழந்து மற்றவர்களிடத்தில் கையேந்தும் நிலைமை உனக்கு வர வேண்டும் என்று திட்டம் போட்டு அதை செயல்படுத்தியும் வருகிறார்கள். அன்பு குழந்தையே, எப்படியோ வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கும் என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு கட்டுப்பாட்டை போட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், இதற்கு மேல் போக மாட்டேன் என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யாமல் போய்விடுவேனா? தங்கமே, வெள்ளந்தியாக இருக்கும் உன் மனதிற்கு இத்தனை கெடுதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்களே என்று அனுதினமும் நான் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஏன் உன்னை தேடி வந்தேன்? உனக்கு உறக்கமில்லாமல் போக வேண்டும் என்று இங்கே செய்த சில காரியங்களை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்தேன். உறக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்று தங்கமே. எந்த நேரத்தில் உறங்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உறங்கி, எந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எழுந்திருந்து வாழ்க்கையை சரியான பாதையில் அமைத்து நேரத்தை வீணடிக்காமல் தன் வாழ்க்கையின் உயர்வை எந்த தடையும் இல்லாமல் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த உறக்கம் என்பது அவசியமான ஒன்று. ஆனால் இரவு முழுவதும் உனக்கு உறக்கம் வராமல், அதாவது உறங்க விடாமல், உன்னை தொந்தரவுகள் செய்து கண்களை மூட விடாமல் இரவு முழுவதும் நீ உறக்கமில்லாமல் துடித்து விடிய காலத்தில் கண்ணசைந்து உறங்குகிறாய் பிள்ளையே. அப்போது எழுந்திருக்கும் நேரம் தவறப்படுகிறது. எழுந்திருக்க முடியாமல் தவிக்கிறாய். உன் கடமைகளை சரிவர செய்யாமல் துடிக்கிறாய். உன் வேலைகள் நடக்காமல் நின்று போயிற்றே என்று வேதனைப்படுகிறாய். இப்படி பல காரியங்கள் நின்று போக காரணம் என்ன தெரியுமா?
இரவு நீ உறங்கப் போகும் முன் உன் அருகில் அமர்ந்து உன்னை ஆங்காங்கே தொட்டு உன் உடம்பில் அரிப்புகள் வரும் வரை அதை சொரிந்து கொண்டும் உன் உடம்பில் பல இன்னல்களை கொடுத்து உன்னுடைய உறக்கத்தை தடுத்து கொண்டிருக்கும் அந்த ஏவலை விரட்டத்தான் இன்று வந்தேன். உன்னுடைய உறக்கம் தடைப்பட்டு போனால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் தடைப்பட்டு போகும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வரும் இதை சொல்லத்தான் வந்தேன், இதை நிறுத்தத்தான் வந்தேன். என் தங்கமே, இரவு உறங்கச் செல்லும் முன் நீ ஒன்றை செய் என் தங்கமே. நீ தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது சிறிது நீரை எடுத்து பூஜை அறையில் வைத்து விளக்குகள் ஏற்றி நீ வணங்கிவிட்டு விளக்குகளை குளிர வைத்த பிறகு உறங்கச் செல்லும் முன் அந்த நீரை எடுத்து பருகி திருநீரை நெற்றியில் இட்டுக்கொண்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டு உறங்கச் செல். எதை பற்றியும் நினைக்காதே, யாரை பற்றியும் நினைக்காதே. என்னுடைய நினைவு முழுக்க முழுக்க என்னுடைய நினைவாக உறங்கச் செல். உன் உறக்கத்தை நான் கொடுக்கிறேன். உன் வாழ்வை நான் சிறக்க வைக்கிறேன். உன்னுடைய உயர்வை நான் பெற்றுக் கொடுக்கிறேன். இழந்ததை பெற்றுக் கொடுக்கிறேன். வரவேண்டியதை வரவைத்து கொடுக்கிறேன். தடைகள் அத்தனையும் உடைத்து தருகிறேன் உன் தாய். தைரியமாக இரு. நான் சொன்னதை செய். அன்பு பிள்ளையே, உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று என் கைகளில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து கொள். ஓம் சக்தி. நன்றி.